அகிலம் முழுவதும் அற ஒழுக்கம் பரவ வேண்டும் என கௌமார மடாலய விழாவில் குமரகுருபர சுவாமிகள் தெரிவித்தார். 135 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கௌமார மடாலயத்தை நிறுவிய ராமானந்த சுவாமிகளின் 69வது ஆண்டு குரு பூஜை விழா, தண்டபாணி சுவாமிகளின் நூல்கள் வெளியீட்டு விழா, கல்வி, இசை, சமூக சேவைகளின் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் என முப்பெரும் விழா கௌமார மடாலயத்தில் உள்ள கலையரங்கில் நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவை ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் தலைமை தாங்கினார். தொடர்ந்து சமூக சேவையில் சாதனை படைத்த அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி, ஐநா சபை சிறப்பு தூதர் ராஜா பி. ஆறுமுகம் உள்ளிட்டோர் பலருக்கு விருதுகளை வழங்கி இந்நிகழ்வில் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் பேசுகையில், 135 ஆண்டுகளுக்கு முன்பு ராமானந்த சுவாமிகளால் தொடங்கப்பட்ட இந்த கௌமார மடாலயம் கொல்லாமை, புலால் உண்ணாமை, இறையான் அன்பு, அற ஒழுக்கம் ஆகிய நெறிகளை உலகம் முழுவதும் பரவச் செய்ய வேண்டும் என உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து ரத யாத்திரை நடைபெற்றது. ரத யாத்திரை சின்னவேடம்பட்டி, சரவணன்பட்டி, சிவானந்தபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு சென்று கொண்டு செல்லப்பட்டது.